நம்ம தலைக்கு தில்ல பார்த்தியா நின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவன் சுத்தி முத்தி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டக்குன்னு திரும்பினா தான் தெரியுது, ஐயையோ இந்த சில்வர் முக்கன் திரும்ப வந்துட்டான் போல இருக்கே அப்படின்ட்டு. சரி சரி அண்ணனுக்கு ஒரு மாதிரியா வச்சா வருது, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டான். குறுக்கோட சாத்திக்கிட்டேன். ஆனால் விடுமா அந்த கழுகு, டக்குன்னு அது பரண்டி விட்டு வணக்கம் சில்வர் முக்கா அப்படின்னு சொன்னேன்னு மாட்டிக்கிட்டான்டா மாப்பிள்ள அப்படின்ட்டு சுற்றி முற்றி துரத்த ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சுற்றி முற்றிலாம் பார்த்துருக்காங்க. அவ்வளோதான் இங்கே வரேன் நம்ம தலைமை அந்த கழுகையை சுற்றுறான். அதாவது அந்த கழுகு தான் அவனை சுற்றுது, அதை இவனை சுற்றல. டக்குன்னு பின்னாடி கிடைக்கிற ரோப்பை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டேன். டக்குன்னு அந்த குண்டு எடுத்து அவன் மேலே அந்த ரோப்பாக இருக்கலான்னு சைடில் ஒரு சுடுவாப்பில் சுட்டோன்னே அது வந்து தண்ணி டேங்கில் பட்டு அது மேலே தண்ணி இருக்கா இல்லை இருக்கான்னு தெரியல. டக்குன்னு அது வந்து மண்டையில் பட்டு அந்த முடிச்சு விட்றோம் அந்த கழுகை. எல்லோரும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துறாங்க. இன்னும் கழுகையே முடிச்சிட்டான்டா, அடே எங்கள் அப்பா அப்படின்னு பார்க்குறேன்னே. அதுவும் ஒருத்தர் சொல்லி ஆமாம் அதுவும் ஒரே புல்லட்டில் அப்படி சொன்னோன்னே இனிமேல் இவர் தானே நம்ம ஊருக்கு பெரிய ஆள் அப்படின்ட்டு நம்மளால செரிஃபாக்கி விட்ருவாங்க. செரிஃபாக்க உடனே அப்புறம் என்ன பெரிய இடத்துல கூப்பிட்டு போவோம் அப்படின்ட்டு மேயர்கிட்டே கூப்பிட்டு போயிட்டாங்க. மேயர் வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட ஆமை தான். வாங்க வாங்க சரி நீங்கள் தான் ஏரியாக்குள்ளே புதுசாக வந்துருக்கீங்க அவ்வளோ இருக்குது நம்ம ஊருக்குள்ளே அப்படின்ட்டு இந்தாங்க ட்ரிங்க் குடிங்கன்ட்டு. அந்த ட்ரிங்க்னா அந்த தண்ணி தான் அவ்வளோ இருக்குது. ஊற்றுங்க தண்ணி ரொம்ப நாள் 10 ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. சரி நீங்கள் வாங்க என் ஊரை காட்டுறேன் அப்படின்ட்டு. இந்த ஊர் மக்கள்லாம் ஏன் தெரியுமா இருக்காங்க, என்றைக்காவது ஒரு நாள் இது மாறும் அப்படின்னு தான், அதனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் மாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நல்ல விதமாக பேசுகிறேன். ஆனால் வில்லனே அவன் தான், அது நமக்கு போக போக தெரியும் அப்படின்ட்டு. சரி இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு செரிஃபான பேட்சை எடுத்து கையில் கொடுத்துருவான். சும்மாவே நம்மளால் ஆடுவாப்புல, செரிஃபானை விடுவாப்புல. இங்கே வந்து இவன் சண்டை கட்டிக்கிட்டு இருக்கான், என்ன ஆச்சு ஏன் என்னாச்சு இப்படி. ஆனால் இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அந்த ஆமை தான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு, நம்ம ஊர் மேயர் தான் இல்லை தண்ணியெல்லாம் சேகரித்து பெரிய ஏதோ தனியாக ஏதோ டவுன் கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. ஆனால் இவருக்கு எல்லாமே தெரியும், மேயர் தான் எல்லாம் பண்ணுறாரு. என்ன சரிப்பானதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. ஆனால் இவங்க ஏன் தெரியுமா உங்களுக்குலாம் அந்த அளவு எடுத்துருக்காங்க, பக்கத்தில் சுற்றி பாருங்கள் அப்படின்னு டக்குன்னு ஒரு இது சிவப்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சரிப்பான அப்புறம் கரெக்டாக மணி 12 மணி ஆனோடனே எல்லோரும் கையில் தீச்சட்டி ஏதோ ஒரு குளம் மாதிரி எடுத்துகிட்டு தண்ணி வரப்போகுதுன்னு எல்லாம் ஒரு மாதிரியான டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி ஆடி மாதம் ஆனால் கூடு ஊற்றுவாங்கன்ற மாதிரி டக்குன்னு ரேடியோலாம் போட்டு நின்றுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி அங்கே ஒரு கேவலமான ட்ரெஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் நம்மளால் ரேங்கை பார்த்து என்னடா இது டான்ஸு இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு. சரி நம்ம மேயர் டக்கு ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊருக்கு வந்து புதுசாக வந்து செரிப்புக்கு வழியை விடுங்க அப்படின்ட்டு. சரி எல்லாம் வழியை விடு அண்ணன் வந்து வச்சு தண்ணியை குடிச்சிக்கிறேன், இப்போ திறந்து விடுங்கடா தண்ணியை அப்படின்னு சொன்னேன்னு உள்ளேருந்து தண்ணி விளையாடுத்தோடனே சாக்கடை வந்து மூஞ்சில் விழுந்து எல்லோரும் ஐயோ அவசகனம் செரிப்பு வந்தோடனே அவசகனம் ஆகி போச்சு தண்ணி வரல அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பொண்ணு தான் இது எனக்கு முன்னாடியே தெரியும், இப்போ முன்னாடியே தண்ணி இல்லை பேங்க்லேயே தண்ணி தீந்து போச்சு அப்படின்ற ஒரு டக்குன்னு ஸ்ட்ரைக் விழுத்துன்னு. என்னது பேங்க்கில் தண்ணி தீந்து போச்சா அப்படின்ற நம்மளத்தில் காசுலாம் திலாவாயிடுச்சுன்னா போய் எப்படி சண்டை போடுன்ற மாதிரி அங்கே போய் தண்ணியை காணோம் அப்படின்ட்டு எல்லாம் சண்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. வழியோட சரி போகிறாரு. நான் வந்து பார்த்துக்கிட்டு இவ்வளோ தண்ணி இருக்கே, சரி இந்த தண்ணியை குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு எல்லாம் குடிச்சு கட்டிக்கிட்டு இருப்போம். எல்லா மக்களும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்ல வர்றாரு செரிஃப் அப்படின்ட்டு. தண்ணி காலி ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஒரு மாதிரி கடுப்பாத்திட்டாங்க. சரி நம்ம ரேங்கிட்ட சொல்லிட்டா போல இருக்குது, இந்த மேயர் தான் ஏதோ பண்ணுறாரு அப்படின்ட்டு. டக்குன்னு மேயரை போய் ஆமாம் மேயர் இன்னமும் தண்ணி வச்சு நீங்கள் ஏதோ விளையாண்டுட்டு இருக்கீங்களாமா, பக்கத்தில் ஏதோ டவுன்லாம் கட்டுறீங்களாமா அப்படின்ட்டு கூல் பேச்சை போட்டுக்கிட்டு இருக்காரு.